கண்ணம்மாவுடைய பத்தி இப்ப ஆசை முகம்லாம் பத்தி பேசினோம். அடுத்ததாக வந்து நீங்க அவருடைய தேசபக்திய பத்தி சொல்லம்போது, ம். விடுதலைக்கு முன்னாடியே "ஆடுவோமே பள்ளு பாடுவோமே" ஆமா, பாடினார். ஆமா. அத பத்தி எப்படி அவருக்கு அந்த இது வந்தது? அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசிங்க. என்னன்னா, தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிறார் இல்லையா? தான் ஒரு சித்த புருஷன்ட்டு. அதனால அவர்கள்லாம் யாருன்னா, வருவதை முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் படைத்தவர்கள். அதனால இந்த தேசத்தினுடைய பெருமை, அதனுடைய வளம், அதனுடைய வரலாறு, என்ன சிறப்புகள்லாம் இருந்தது அப்படின்ட்டு நிறைய பாட்டுல நம்ம பார்க்குறோம். பாரத தேசம் பத்தி. அப்புறம் இந்த பாரத தேசத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும், பாரத தேசம் என்ற பெயர் சொல்லுவார்ல, சிந்து நதி புறத்து கோதுமை பண்டம், சேதுவை மேலூர்தி வைத்தியசமைப்போன், வங்கத்தில் ஓடி ஒரு நீர்மிகையால் மையத்து நாடுகளில், இப்படி எத்தனையோ விஷயங்களை அவர் சொல்றாரு. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம், வங்கத்தில் ஓடி வரும் நீர்மிகையால் மையத்து நாடுகளில் பயிர். காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். You give me this, I'll give you this, so that you will get what you don't have and I will get what I don't have. அப்படின்ட்டு இப்போ நம்ம செல்போன்லாம் வச்சு இப்போ இவ்வளோ பேசுகிறோம். காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம். அப்பயே வந்துடுது. அப்புறம் அந்த மாதிரி இப்போ இந்த வீதி திருப்பெருக்கெல்லாம் வந்துடுது இல்லையா? இப்போ எக்ஸ்னோரால நிறைய வந்துடுது. சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரங்கற்போம் அப்படின்ட்டு எத்தனை வகையும் சொல்லும் பொழுது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாடிட்டு அவருக்கு தெரியறது. இவென்ச்சுவலா இப்போ காந்தியை வந்து மகாத்மான்னு சொன்னவர் பாரதி. வாழ்கனியம்மான் பாழ்பட்டு விடுதலை தவறி கட்டு வாழ்பட்டு நின்றதாம ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்கங்கிற. ஸோ அதனால என்னைக்காவது விடுதலை பெறும் என்பது ஐயமில்லை. அதனால என்ன பண்ணிட்டார், பாசிட்டிவிட்டி, ஒரு விஷயத்த நேரப்பட பேசுன்னு சொன்னவர் தானே. அடைஞ்சுடுவோம்னா அந்த ஸ்திதியிலே இருக்கும். புரியுது உங்களுக்கு? அது பெரிய இந்த சீக்ரெட்னு ஒரு புக்கில் வர்றது விஷயம் தான். எதையுமே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா சந்தேகமா இருக்கும். நீங்க எது நாடுறீங்களோ அது உங்கள்கிட்ட வரும். அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். நீ கூட யாரோ ஒரு நண்பர் பேசிட்டு இருந்தாரு. நான் ஃபேஸ்புக்கில் இல்லை, ஃபேஸ்புக்கில் போய் நீங்க எதை இப்போ கெட்ட விஷயத்தை தான் நீங்க தேடுறீங்கன்னா அது உடனே அதை மாத்திரம் அதெல்லாம் எடுத்து காட்டும். ஸோ நாம் எதை நாடுறோமோ அது நம்மளை நாடும். சந்தேகத்தை வச்சுருந்தோம்னா சுதந்திரம் வந்துடலாம்னே இருந்தோம்னா வந்துடலாம்னே இருக்கும். அடைந்து விட்டோம்னு ஒரு போடு போட்டார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். நடந்துதான் இல்லையா? அதுதான் சித்தனுடைய வாக்கு. அதனால அது அவரெல்லாம் பெரிய சித்த புருஷரா இருக்கிறதுனால இப்பதானே நம்ம பாசிட்டிவிட்டி இந்த சீக்கிரட் எல்லாம் பேசுறோம். அது முன்னாடி அவருக்கு தெரியும் போல் இருக்கு. அதனால டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் 21 போறதுக்கு முன்னாடி தானே இந்த பாட்டெல்லாம் எழுதினார். அதுக்கப்புறம் 26 ஆண்டுகள் கழித்து தானே நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா அறுதியிட்டு கூறினார், he was so sure you will attain independence. There is no doubt. You keep struggling, you keep fighting. ஆமா, you keep negating all the goods of the British. You keep establishing, I'll fight for my freedom. You will attain to it. ரொம்ப சிம்பிள்.